என்ன சொல்றீங்க மாமா? இங்கே தங்க போறீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. நீங்க வந்த உடனே கிளம்பிடுவீங்கன்னு நினைச்சேன். என்ன சந்தோஷ், என்ன பேசுற? பவி, ஐயோ பவி, நான் உங்களை இங்க இருக்க வேணாம்னு சொல்லல மாமா. நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க பயங்கர பிஸியான ஆளா, அதான் உங்களால இங்க தங்க முடியாது, வந்த உடனே கிளம்பிடுவீங்கன்னு நினைச்சேன். குட்டி, என்ன பேச்சு பேசுற? மாமனார் மாமியார் கிட்ட இப்படிதான் பேசுவியா? சமந்தி, அவன் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கான். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அப்புறம் நம்ம பவி டிஃபன் பண்ணிருக்கா, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு போலாம். ஐயோ மாமா, அத்தை, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்லாம் இதெல்லாம் சொல்லல. ஆக்சுவலா இப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம். அது மட்டும் இல்லாம நான் மும்பை போக வேண்டியதா இருக்கும். சில நேரம் நைட்டு ஒர்க் கூட இருக்கும், வீட்டுக்கு கூட வர முடியாது. இன்ஃபேக்ட் பவிட்ட கூட அதிகமா பேசக்கூட முடியாது. அதனாலதான் சொன்னேன். மத்தபடி நீங்க இங்க எத்தனை நாள் வேணாலும் தங்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க தாராளமா தங்குங்க. அது இல்ல மாப்பிள்ள, நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பவி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கு. அப்புறம் பக்கத்துல ஒரு வேலை இருந்துச்சு, அதான் பொண்ணை உங்களையும் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி பவி, அப்ப நான் கிளம்புறேன். சமந்தி, என்னப்பா இருங்க, வந்த உடனே ஏன் போறேன்னு சொல்றீங்க? சமந்தி இருங்க சமந்தி, ரொம்ப நாள் கழிச்சு உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்க. குட்டி ஏதோ சொல்றாங்கிறதுக்காக நீங்க போறேன்னு சொல்றீங்க. உங்க வேலை என்னவோ நீங்க இங்க இருந்தே பாருங்க. இப்படி திடீர்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா எனக்கும் வருத்தமா இருக்கும். சம்மந்தி, எங்களுக்கு வருத்தம் எதுவும் இல்ல சம்மந்தி. அப்ப நான் கிளம்புறேன் சம்மந்தி. சமந்தி, அப்பா வரேன் பவி. அம்மா, நீங்களாவது சொல்லுங்களேம்மா. இல்லம்மா. இல்ல பவி, சொன்னா கேளு. எங்களுக்கு உங்க மேல கோவம்லாம் எதுவும் இல்ல. நீயும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுவே எங்களுக்கு போதும். மாமா இருங்க, நானும் ஆபீஸ் தான் கிளம்புறேன். அப்படியே உங்களை டிராப் பண்ணிடுறேனே. பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்க கேப் புக் பண்ணி போய்க்கிறோம். என்ன சமந்தி, வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சாப்பிடாம போறீங்களே? சாப்பாடு தானே சம்மந்தி, அடுத்த தடவை வரும்போது நாங்க சாப்பிட்டுக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம் சம்மந்தி. நாங்க இன்னொரு நாள் வரோம். அப்பா, என்னப்பா சொல்றத கேளுங்க ப்ளீஸ்ப்பா, போகாதீங்க. அப்பா எங்க போறேன்? இதே சென்னையில தானே இருக்க போறேன். உன்னை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு 8 வந்து பார்த்துட்டு போறேன். அப்பா, அப்பா சொன்னா கேளுங்கப்பா. பவி, மாப்பிள்ளை சொல்றதுதான் சரி. நாங்க அங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ ஏன் மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிட்டு இருக்க? சிரிச்ச மாதிரி வழி அனுப்பு. பவிக்கு என்ன பிரச்சனைன்னு உங்க அப்பா புலம்பிக்கிட்டே இருப்பாரு. சிரி பவி, சமத்து இல்ல. வர அம்மா, நீயாவது சொல்லலாம்ல. அம்மா, நில்றா. உன் மனசுல என்ன பெரிய இவன் நினைப்பா? நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? சீ, நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலடா. பவி, ஆத்திரப்படாம கொஞ்சம் அமைதியா பேசுமா. ஆத்திரப்படாம அமைதியா இருக்க சொல்றீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு என் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம வெளியில போங்கன்னு துரத்து விட்டான். பாத்தீங்கல்ல அத்தை, அவங்க மனசு என்ன கஷ்டப்பட்டிருக்கும். உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே அதை பத்தி எல்லாம் யோசிப்ப. நீ யாரதான் புரிஞ்சு நடந்திருக்க? பெத்த அம்மா ஆகாது, கட்டின பொண்டாட்டி ஆகாது, மாமனார் மாமியாரும் ஆகாது. அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் கல்யாணம் குடும்பம் எல்லாம்? எங்கயாவது காட்டுல போய் வாழ வேண்டியதானே? தேவை இல்லாம ஓவரா பேசாத. பவி சரியாதான் பேசுறா, நீதான் சரியா நடந்துக்க மாட்டேங்கிற. உன்னை அப்படியா நான் வளர்த்தேன்? நல்லது சொல்லி சொல்லி தானே வளர்த்தேன். ஏண்டா இப்படி இங்கிதமே இல்லாம இருக்க?
இது பாரு, ஒரு பொண்ணை கட்டி கொடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க சின்னதா முகம் சுளிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டா அவங்க பயந்துருவாங்க. ஐயோ, நம்ம பொண்ணு வாழ்க்கையில என்னவோன்னு 1000 பிரச்சனைகளை யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடியே எனக்கு வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? உனக்கு என்ன? வெளியில போய் என்ன பத்தி தான் தப்பா பேசுவாங்க. இத பாரு, விரோதியா இருந்தா கூட வீட்டுக்கு வந்தவங்கள வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லணும். நான் அப்படி சொல்லிதானடா உன்னை வளர்த்தேன். ஏன் இப்படி என்ன அசிங்கப்படுத்துற? அத்தை, இவன் கிட்ட நீங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவனுக்கெல்லாம் ஈகோ, ஆம்பளைங்கிற திமிரு, அதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். ஆம்பளையா ஆம்பளை? குழந்தையா இருக்கும்போது எங்க போச்சு இந்த ஆம்பளை திமிரு? அங்க தாய்ங்கிற ஒருத்தி வந்து உனக்கு சோறூட்டி பாலூட்டி தாலாட்டி சீராட்டி வளர்க்கறா. இந்த திமிரெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். வயசான பின்னாடியும் தாய் மாதிரியே உன் தாரந்தான் உனக்கு சோறூட்டி மருந்து கொடுத்து உன்னை தூங்க வைக்கணும். இங்க ஆம்பளை பொம்பளை எல்லாம் எதுவும் இல்ல. எல்லாருக்கும் எல்லாரோட துணை வேணும். அத முதல்ல புரிஞ்சு நடந்துக்க குட்டி, அதான் உனக்கு நல்லது. வாவ், என்ன ஒரு ஃபெமினின் தாட். ஏமா புதுசா ஏதாவது மாதர் சங்கத்துல ஜாயின் பண்ண போறீங்களா? குட்டி, நான் சொல்றது நிஜத்துல இருந்து வந்த சத்தியமான வார்த்தை. இது என்னோட மனசுல மட்டும் இல்ல குட்டி, இங்க இருக்கிற லட்சக்கணக்கான பெண்கள் மனசுல உறங்கி கிடக்கிற ஒரு உணர்ச்சி. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. என்னைக்குதான் எங்க மனசுல இருக்கிறத நீ புரிஞ்சுப்பியோ? அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா எங்க அப்பா அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்திருப்பானா அத்தை? நான் தான் எல்லாத்தையும் மறந்து உன்கிட்ட சிரிச்சு பேசி ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன்ல. என் கூட சேர்ந்து நீயும் அந்த மாதிரி காமிச்சிருந்தா அவங்க சந்தோஷமா போயிருப்பாங்கல்ல. ஏன் நிம்மதியும் கெடுத்து அவங்க நிம்மதியும் கெடுத்து என்னடா ஜென்மோ நீ? ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன சும்மா மாநாட்டுல ஸ்பீச் கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு நாள் நான் தெரியாம தண்ணி அடிச்சு வந்ததுக்கு நீ தாம் தூம்னு குதிச்சுட்டு என்னென்ன பண்ண? என்கிட்ட கோச்சுக்கிட்டு அம்மா ரூம்ல போய் படுத்துக்கிட்டே நீ. உங்க அப்பா அம்மா வரும்போது ஈனி இழிச்சுக்கிட்டு நடிப்ப. அதே மாதிரி நானும் பண்ணணுமா? என்னால அதெல்லாம் முடியாது. இத பார், உனக்காக தான் நான் அவங்கள அனுப்பி விட்டேன். நீ நம்பினாலும் நம்பலைனாலும் அதுதான் உண்மை. ஆமா, எவ்வளவு நேரம் தான் நீயும் நடிச்சுக்கிட்டே இருப்ப? உனக்கு தான் என்ன பார்த்தாலே பிடிக்கலையே. அவங்களுக்காக நீ க்ளோஸா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நடிக்கிற. இது 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வேணா தாங்கலாம். 4-5 நாள்ல எப்படி தாங்குவ? உன்னையே அறியாம நீ என் மேல வெறுப்ப கொட்டுவ. அது அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் தேவையா? அது மட்டும் இல்ல, நீயும் அவங்களுங்க இருங்க இருங்கன்னு கம்பல் பண்ற. இங்க அவங்க தங்கினாங்கன்னா நாம ஒரே ரூம்ல ஒன்னா இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நீ தனியா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் மனசுல வச்சுதான் நான் அவங்களா கிளம்பட்டுன்னு குத்து மதிப்பா சொன்னேன். ஆக்சுவலா நான் பண்ண நல்லதுக்கு நீங்க எல்லாரும் என்ன பாராட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நிக்க வச்சுட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஆனா என் மனசுக்கு என்ன தோணுதோ அதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஐ டோன்ட் கேர். பாருங்க அத்தை, எப்படி ஈவு இறக்கம் இல்லாம பேசிட்டு போறான். இவனை போய் மாஞ்சு மாஞ்சு லவ் பண்ண நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. விடு பவி, அவன் உன் அருமை புரிஞ்சுக்காம பேசுறான். அதுக்கு காலம் சரியான ஒரு பதில சொல்லும். உன்னை தேடி வருவான் பாரு.
ஆடிட்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் சீக்கிரம் சந்தோஷ். பவித்ரா அப்பா அம்மா கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. நான் தான் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசிட்டேன். என்ன பண்றது? எல்லாம் அந்த பவித்ரா பண்ற டென்ஷன். அவ மட்டும் ஒழுங்கா இருந்தா. ஷிட். சந்தோஷ், ஆடிட்டிங் டீம்ல உன்னை சீக்கிரமா வர சொன்னாங்க. ஓகேவா? சரி, ஓகே. Shit. Excuse me, sir. May I come in? Yes, come in. Thank you, sir. Good morning, sir. Good morning. Sir, இந்த இயர்க்கான அக்கவுண்ட் டீடைல்ஸ், நம்ம ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூஷன் நோட் ஃபைல்ஸ், அப்புறம் டெண்டருக்கான கொட்டேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு சார். ஓகே சந்தோஷ், நாங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்தா உங்களை கூப்பிடுறோம். அங்க வச்சிடுங்க. ஷூர் சார். எஸ். தேங்க்யூ சார். இந்தாம்மா. இந்தப்பா. தேங்க்ஸ்மா. இஞ்சி டீ கொடுங்க மேடம். டீ. வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. யா யா யா. தேங்க்யூ. வா சந்தோஷ், வா. அப்பாடா, நல்ல வேலை. அடிச்சு புடிச்சு ஆடிட்டிங் ஃபைல்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். மா 2 டீ கொடுங்கம்மா. 2 டீயா? ஆமாம்மா. தோ இப்ப தரேன். கந்தசாமி கிளாஸ் கொடுங்க. Adira, come in. Hey, அங்க உட்கார்ந்திருக்கான் பாரு. தேங்க்ஸ்மா. ஹாய்டா சந்தோஷ். ஹாய்டா. ஹாய் சந்தோஷ். ஹாய். இந்தா சந்தோஷ். ஓ, தேங்க்யூ. ஏய், என்னடா கேண்டீன்ல வந்து ஹாயா உட்கார்ந்திருக்க? டேய், நான் எங்கடா ஹாயா உட்கார்ந்திருந்தேன்? இவ்வளவு நேரம் டென்ஷனா இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். என்ன ரிலாக்ஸ் ஆயிட்டியா? முதல்ல இந்த ஃபைலை கொண்டு போய் ஆடிட்டிங் டீம்ல சப்மிட் பண்ணுடா. இதுதான் புது கொட்டேஷன். இதுல தான் டீடைல்ஸ் டெண்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஐயோ போச்சுடா. டேய் என்னாச்சு சந்தோஷ்? டேய் என்னடா, அதான் ஃபைலை கொண்டு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? இல்லடா, தப்பு பண்ணிட்டேன்டா. நான் அந்த பழைய பிங்க் கலர் ஃபைலை எடுத்துட்டு போய் ஆடிட்டிங் ரூம்ல வச்சிட்டேன்டா. டேய் முட்டாள், என்ன காரியம் பண்ணி தொலைச்சிருக்க? கொட்டேஷன் எல்லாம் புதுசா போடணும். அதுல இருக்குது பழைய கொட்டேஷன்ரா. நான் தான் உனக்கு புது காப்பி கொண்டு வரேன் நேத்தே சொன்னேன்ல. நீ சொன்னதாண்டா. நான் தான் வீட்ல இருக்க ஏதோ ஒரு டென்ஷன்ல அந்த ஃபைலை எடுத்து கொண்டு போய் வச்சிட்டேன். அந்த ஃபைலை செக் பண்ணாங்கன்னா நான் க்ளோஸ்ரா மச்சான். எல்லாமே முடிஞ்சிடும். டேய், இப்போ நான் என்னடா பண்ணுவேன்?
நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டு போனேன்ல. அப்புறம் அந்த ஃபைல கொண்டு போய் வச்சிருக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றதுன்னு வேற கேக்குற. டேய் ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல, ஏதோ வான் பண்ணிட்டு விட்டுருவாங்கல்ல. இப்ப கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரியுமா அது? உன்னை சஸ்பெண்ட் பண்றதுக்கு, ஏன் உன்னை டிஸ்மிஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. ச்சே, இப்படி சொதப்பிட்டேடா. என்ன சந்தோஷ் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்க? இவன் தான் ரெடி பண்ணிட்டு வந்து தரேன்னு சொல்லிருக்கான்ல, அப்புறம் ஏன் நீ அவசரப்பட்ட? இல்ல அதிரா, அவன் சொல்லிட்டு போனதே நான் மறந்துட்டேன். விஜய் வந்து அர்ஜென்ட் பண்ணதும் நான் என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஃபைலை கொண்டு போய் நான் சப்மிட் பண்ணிட்டேன். மும்பை பிரான்ச்ல ஒருத்தன் இப்படி ஃபைல மாத்தி கொடுத்ததுனால தான் அவனை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சந்தோஷ். டேய் பிரதீப், அவ்வளவுதானா? எல்லாம் போச்சா? டேய் என்னடா இப்படி பயமுறுத்துறீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாதா? சரி அதை விடு, நடந்தது நடந்து போச்சு. அவங்க கூப்பிட்டு கேட்டா உன் சைடுல இருக்க ப்ராப்ளத்தை மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹெட் ஆபீஸ்க்கு அனுப்புற மெயில்ல கொட்டேஷனை மாத்தி அனுப்புன்னு சொன்னல, அதையாவது இப்போ ஒழுங்கா அனுப்பலாம். வா. ஷிட். டேய் சந்தோஷ், டைம் இல்ல, வா. என்ன யோசிக்கிற? வா. அம்மா, இஞ்சியே இல்லாம இடிக்கிறீங்க. நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரியுமா? சந்தோஷ் தம்பிக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தானே வருத்தப்படுறீங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்க நல்ல மனசுக்கு கடவுள் ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டுவாருமா. கந்தசாமி, முக்கியமான ஃபைல்னு சொல்லிட்டு டேபிளே மறந்துட்டு போயிட்டான். நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டுமா? இருங்க, இந்த ஃபைல் ஆடிட்டிங் ரூமுக்கு தானே போனோம். அங்கே இருந்து குட்டி மாத்தி வச்ச அந்த பிங்க் ஃபைலை எடுக்கணும். எப்படி எடுக்கலாம்? லட்சுமி அம்மா, ஆடிட்டிங் ரூம்ல 5 டீ வேணுமா, சீக்கிரமா உங்களை எடுத்துட்டு வர சொன்னாங்க. என்னையா எடுத்துட்டு வர சொன்னாங்க? ஏமா? இல்ல, நேத்து அவங்க என்ன கூப்பிட்டு 2 நாள்ல அட்வான்ஸ் பணம் கட்டணும், இல்லனா காலி பண்ணிடணும்னு சொன்னாங்களே. ஆடிட்டிங் டீம்னாவே ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ரஃபா தான் நடந்துக்குவாங்க. ஓ அப்படியா? சரி, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா பாத்தீங்களா, நம்ம ரூமுக்குள்ள போறதுக்கு தானா வழி கிடைச்சிருக்கு. ஆமா கந்தசாமி, இப்போ இந்த ஃபைலை எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தான் நம்ம யோசிக்கணும். முதல்ல நீங்க 5 டீயை ரெடி பண்ணுங்க. 2 நிமிஷமா? போலாமா கந்தசாமி? அம்மா, அந்த ஃபைலு போற வழியில பிக்கப் பண்ணிக்குவோம். நம்ம ஃபைல் எடுத்துட்டு போறத யாராவது பாத்துட்டாங்கன்னா? இப்படிதான் டீ வைக்கிறதுக்கு பயன்படுற ட்ரே ஃபைல் வைக்கிறதுக்கு பயன்படாதா என்ன? அம்மா, எங்க இருந்து புடிச்சீங்க இந்த ஐடியாவை? பெத்த புள்ளைய ஒரு இக்கட்ல இருந்து காப்பாத்தணும்னா எல்லா அம்மாங்களுக்கும் எங்கிருந்தோ ஒரு ஐடியா வந்துரும். போலாம்.